வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிட்ஸ் குக்கரி சேனல். நியூ இயர் ஸ்பெஷல் எபிசோட் 2024ஓட கடைசி எபிசோடுங்க இது. ஸோ நியூ இயரை வெல்கம் பண்ண ஒரு நல்ல ஸ்வீட் ஒன்று பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதை விட ஈஸியாக ஒரு ஸ்வீட் இருக்கவே இருக்காதுங்க. ஆக்சுவலி நோ ஃபயர் ஸ்வீட்னு கூட சொல்லலாம். ஜஸ்ட் காய்ச்சின பால் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்க போகிறோம். மற்றபடி நம்ம ஸ்டவ் பக்கத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்கும். இன்ஸ்டன்ட் ரசமலாய். ரசமலாய்ங்கிறது ஒரு பெங்காலி ஸ்வீட்னு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப டெலிஷியஸான ஸ்வீட்னும் தெரியும். ஆனால் அதை இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும்னு இன்றைக்கி தான் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வெரி ஈஸி இன்ஸ்டன்ட் ரசமலாய் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஸோ இதோ நம்ம இன்ஸ்டன்ட் ரசமலாய்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இது ஒரு 1/2 லிட்டர் மில்க். 1/2 லிட்டர்னால் நல்ல ஃபுல் க்ரீம் மில்க்கை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ப்ரெட்டு, இது ஒரு 10 ஸ்லைஸ் தேவைப்படும். ஒயிட் ப்ரெட் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை விஷயத்துக்கு. அப்புறம் ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர், அப்புறம் ஒரு 10 கேஷ்யூ, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறம் ஒரு 2-3 நாள் கலெக்ட் பண்ண, ரொம்ப பழசாக வேணாம், மலாய், அதாவது பால் ஏடு இருக்கும் இல்லையா, பாலுக்கு மேலே திக்காக வரும் பாருங்கள், அந்த ஏடு ஒரு 3 டேபிள் ஸ்பூன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபியூ சாஃப்ரான் ஸ்ட்ராண்ட்ஸ் கொஞ்சம் மில்கில், ஹாட் மில்கில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது கார்னிஷிங்க்கு இந்த ரோஸ் இதழ்பாங்க இல்லையா, ரோஜா இதழ், இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. நல்ல ஒரு ஸ்மெல்லும் இருக்கும், கலர் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாதாம் அண்ட் பிஸ்தாச்சியோ க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ட்ராப் கலர் வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம சுகரும் யூஸ் பண்ணலாம், பட் நான் இங்கே மில்க் மேட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபார் நம்ம இன்ஸ்டன்ட் ரஸ்மலாய். ஸோ இப்போ ப்ரொசீஜர் பார்ப்போம். ஸோ முதல் ஸ்டெப்பாக நம்ம இந்த கேஷ்யூஸ் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் ப்ளஸ் ஒரே ஒரு ஏலக்காய், அதை நான் பிரித்து அந்த சீட்ஸ் மட்டும் போடுறேன். ஓகே, போட்டுட்டேன். இப்போ அதை க்ரஷ் பண்ணிட்டு வரேன். நல்லா க்ரஷ் பண்ணியாச்சு பவுட்ராக. இப்போது இதில் மில்க் பவுடர் ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ்ஸு 100 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் க்யூப்ஸ். இதை ப்ளஸ் ஒரே ஒரு ட்ராப் கலர், இது வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் நானும் ஒரு வீடியோவுக்கு ஒரு அழகுக்காக தான் கலர் சேர்க்குறேன். சேர்க்காமல் இருக்கிறது தான் நல்லது ஆக்சுவலி. ஸோ இதோ நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். ஸோ இதோ நம்ம அரைச்சி உருட்டி வச்சிட்டோம். இப்போ இதை சின்ன பால்ஸாக எப்படி ஒரே மாதிரி உருட்டி வச்சுருங்க. இதோ நம்ம உருண்டை பண்ணி வந்தாச்சு. இது வேணால் சின்னதாக பண்ணி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 கூட பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 பீசஸ் போதும்ன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி போல் பண்ணிக்கிறோம். எல்லாம் நம்மளோட விஷ் தான், அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்போது 1 2 3 ஸ்பூன் மில்க் மேட் போட்டிருக்கேன். அதில் கிட்டத்தட்ட இந்த ப்ரெட்டு நம்ம டிப் பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட 1 கப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஸ்வீட் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் ஸ்வீட் போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இல்லைங்களா. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஒரு ப்ரெட்டை இப்படி டிப் பண்ணிக்கோங்க. சரியா? டிப் பண்ணிட்டு கேர்ஃபுல்லாக ஒரு கப்பு மேலே வச்சு ஒரு உருண்டையை வைத்து இதை நம்ம போல் பண்ணிக்கிறோம். ஸோ இதோ நல்லா போல் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். சரியா? இப்போ இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று நான் மறந்துட்டேன், நம்ம அந்த சாஃப்ரான் மில்க் இருக்குது இல்லையா, அதை இந்த மில்கில் கொஞ்சம் ஆட் பண்ணணும். நம்ம அதை சுத்தமாக மறந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ தான் அந்த சாஃப்ரான் ஃப்ளேவர் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ரெட்டும் எடுத்து அதே மாதிரி நல்லா சோக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதை உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ப அதை வளையும். ஃப்ளெக்சிபிளாக உங்களால் அந்த உருண்டை பிடிக்க முடியும்.
ஓகேங்களா? இப்போது ஓகே, 4 பக்கத்துலேருந்தும் இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி எடுத்து அதை பவுல் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் அது வேணால் நீங்கள் பிச்சு கூட எடுத்துக்கலாம். உங்கள் சௌரியத்துக்கு எப்படி இது இப்படி தான் பர்ஃபெக்டாக ரவுண்டாக இருக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சரியா? அவ்வளோதான். பாருங்கள், இவ்வளோதான் விஷயம். தெரியுதுங்களா? இவ்வளோதான் விஷயம். அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்ட்ராண்ட் ஆஃப் குங்குமப்பூவை வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சரி, இது பத்தலைன்ட்டு நான் பெரிய பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்தது, ஸோ இதோ நம்மளுக்கு 10 ரஸ்மலாய் பால்ஸ் வந்திருக்கு. இப்போது நம்ம இந்த மலாய், அதாவது பால் ஏடு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி, இதில் ஒரு பேட் ஸ்மெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஃப்ரெஷ்ஷான மலாய், அதாவது ஒரு 2 நாள் 3 நாள் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சது, அதுக்கு மேலே இருக்கிறது வைக்காதீங்க. ஒரு மாதிரி பழைய ஸ்மெல்லும் வரக்கூடாது. ஓகே, அதை இதோ பாருங்கள், சாஃப்ரான் மில்க் வச்சுருக்கேன். அதில் இந்த மலாயை ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த மில்க்குக்கு ஸ்வீட்னஸ் வேணும்ல, சுகரும் போடலாங்க தாராளமாக. நான் எப்படியும் இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்வீட் செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இது மேலே ஆட் பண்ணிக்கலாம், ரஸ்மலாய் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், கோல்டு மில்க், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பண்ணிவிட்டும் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி தான் சாப்பிட்ணும். அப்போ தான் அதோட முழுமையான டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இதோ நம்ம இந்த மில்கை மெதுவாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது கொஞ்சம் சாஃப்ரான் மில்க் என்கிட்ட இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் நம்மளோட ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ், இதெல்லாம் பயங்கர அப்படைசிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப நம்ம கண்ணு தானே முதல்ல சாப்பிடும் இல்லைங்களா? கண் மூக்கெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸ்மெல்லு அந்த மாதிரி இல்லையா? கொஞ்சம் நட்ஸ் பவுடர், அதாவது பாதாம் அண்ட் பிஸ்தா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அது சும்மா ரிச்சாக காமிக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி பண்ணி நீங்கள் கொடுங்க. இதை யாராவது ப்ரெட்டுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன வந்து கேள்வி கேளுங்க. யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் நிறைய கெஸ்ட்டுக்கிட்ட யூஸ்வலாக அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். இது என்னன்னு சொல்லுங்கள், இது எதில் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனால் நான் இன்றைக்கி வரைக்கும் கேட்டதில் ஒருத்தர் கூட கரெக்டாக ஆன்சர் பண்ணாது இந்த ஒரு ஸ்வீட் தான். யாருனாலையும் ப்ரெட்டுன்னே கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் சொல்லாதீங்க, அவ்வளோதான். ஸோ இது நம்மளோட இன்ஸ்டன்ட் ரசமலாய் ரெடி. இதுவும் நம்ம வெரி 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 டெலிஷியஸ் இன்ஸ்டன்ட் ரசமலாய் சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த ரசமலாய் பண்ணி இந்த நியூ இயரை வெல்கம் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு ஃபீட்பேக்ஸும் கொடுங்க. வெரி ஈஸி அண்ட் வெரி டெலிஷியஸ் இன்ஸ்டன்ட் ரசமலாய் ஈஸியாக எப்படி வீட்டிலையே பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்கள் அனைவருக்கும் என் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.